வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் உறுப்பினர்களால் எதிர்பார்க்கப்படும் உயர் ஓய்வூதிய நிலை குறித்த ஓய்வூதியம் குறித்த இபிஎஃப்ஓ புதுப்பிப்பு அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜனவரி 2024 அதிக ஊதியத்தில் ஓய்வூதியத்திற்கான ஊதிய விவரங்கள் மற்றும் பிற தகவல்களை பதிவேற்ற முதலாளிகளுக்கான காலக்கெடுவை நீடித்த பிறகு இபிஎஃப்ஓ டிசம்பர் 31, 2023 முதல் மே 31, 2021 வரை முதலாளிகளுக்கான காலக்கெடுவை நீட்டித்தது. அதன் பிறகு காலக்கெடுவை நீட்டிப்பது குறித்தோ ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் உறுப்பினர்களின் பங்களிப்புகளின் நிலை குறித்தோ இபிஎஃப்ஓவில் இருந்து எந்த தகவலும் இல்லை. அதிக ஊதியத்தில் ஓய்வூதியம் கோரி விண்ணப்பித்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இபிஎஃப்ஓவிடமிருந்து கேட்க காத்திருக்கின்றனர். 5 பிப்ரவரி 2024 அன்று மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை இணையமைச்சர் ஸ்ரீ ரமேஷ் பட்டேலி 1995 ஆண்டு ஊழியர்களின் ஓய்வூதிய நிதியின் மதிப்பீட்டின்படி 31/3/2019 நிலவரப்படி ஒரு ஆக்சுவரியில் உள்ளது என்று கூறினார். இபிஎஸ் 95 திட்டத்தில் பற்றாக்குறை. அதிக ஊதியத்தில் ஓய்வூதியத்திற்கான விருப்பம் கூட்டு விருப்பங்களை சரிபார்ப்பதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான ஆன்லைன் வசதி இபிஎஃப்ஓவால் செய்யப்பட்டது. 4/11/2022 தேதியிட்ட உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க தகுதியான ஓய்வூதியம் பெறுவோர் அல்லது உறுப்பினர்களுக்கு இந்த வசதி இருந்தது. இந்த வசதி 26/2/2023 அன்று தொடங்கப்பட்டது மற்றும் 3/5/2023 வரை மட்டுமே இருக்கும். எவ்வாறாயினும் பணியாளர்கள் பிரதிநிதித்துவங்களை கருத்தில் கொண்டு விண்ணப்பங்களை தாக்கல் செய்வதற்கு தகுதியான ஓய்வூதியம் பெறுவோர் அல்லது உறுப்பினர்களுக்கு முழுமையான 4 மாத கால அவகாசம் வழங்குவதற்காக 26/6/2023 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டது. தகுதியான ஓய்வூதியம் பெறுவோர் அல்லது உறுப்பினர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை நீக்க 15 நாட்கள் கடைசி அவகாசம் அளிக்கப்பட்டது. அதன்படி பணியாளர்கள் விருப்பம் அல்லது கூட்டு விருப்பங்களை சரிபார்ப்பதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 11/7/2023 வரை நீட்டிக்கப்பட்டது. 11/7/2023 வரை ஓய்வூதியம் பெறுவோர் உறுப்பினர்களிடமிருந்து விருப்பம் கூட்டு விருப்பங்களை சரிபார்ப்பதற்கான 17.49 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. 30/9/2023க்குள் ஆன்லைனில் சம்பள விவரங்களை சமர்ப்பிக்க முதலாளிகளுக்கு மேலும் 3 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்த நேரம் 31/12/2023 வரை நீட்டிக்கப்பட்டது. ஏனெனில் முதலாளிகள் மற்றும் முதலாளிகள் சங்கங்களிலிருந்து பல பிரதிநிதித்துவங்கள் பெறப்பட்டன. அதில் விண்ணப்பதாரர் ஓய்வூதியம் பெறுவோர் உறுப்பினர்களின் ஊதிய விவரங்களை பதிவேற்றுவதற்கு மேலும் கால அவகாசம் நீட்டிக்க கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. ஜனவரி 3, 2024 நிலவரப்படி 3.6 லட்சத்திற்கு அதிகமான விருப்பத் தேர்வு கூட்டு விருப்பங்களை சரிபார்ப்பதற்கான விண்ணப்பங்கள் இன்னும் செயலாக்கத்திற்காக முதலாளியிடம் நிலுவையில் உள்ளன. எனவே விருப்பம் கூட்டு விருப்பங்களை சரிபார்ப்பதற்கான மீதமுள்ள விண்ணப்பங்களை முதலாளிகள் செயல்படுத்துவதை உறுதி செய்வதற்காக சிபிடி இபிஎஃப்வின் தலைவர் 31 மே 2024 வரை ஊதிய விவரங்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்வதற்கான கால அவகாசத்தை முதலாளிகளுக்கு வழங்குவதற்கான முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளித்துள்ளார். தகுதியான விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பம் மற்றும் ஊதிய விவரங்களை சரிபார்த்த பிறகு ஓய்வூதியதாரர் அல்லது உறுப்பினர் செலுத்த வேண்டிய சரியான தொகை கோரிக்கை அறிவிப்பில் சம்பந்தப்பட்ட அலுவலர்களால் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் மற்றும் உங்கள் முதலாளி விண்ணப்பத்தில் செய்யப்பட்டிருந்தால் ஏதேனும் தெளிவுபடுத்துதல் அல்லது திருத்தங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.